மிரட்ட நீ மிரட்டுறா, வா மோதிக்கிறோம்னு சொல்றா, எங்கால கூப்பிடுறேன், எனக்கு போடுறா, நின்றா இங்க வாரேன்னு சொல்றேன்டா. உங்களுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது, சாட்டை துரைமுருகன் சொன்னதுனாலதான் நான் அதை ஃப்ளோவுல சொல்லிட்டேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு தெரியாது, அவர் சொன்னதால்னு சொல்லி வா மகனேன்னு தம்பியை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாப்புல. அதுவுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு காவல் அதிகாரி அவருக்கு வந்து சொன்ன தகவல்னு சொன்னது. இப்போ எந்த காவலர் அந்த விஷயத்தை லீக் பண்ணாரோ அவரையும் பிடிச்சிட்டாங்க. சீமானால அவருடைய தம்பி சாட்டை துரைமுருகனும் கொக்கியில மாட்டிருக்காப்புல. சாட்டையால அந்த போலீஸ்கார், இவங்களுக்கு சோர்ஸா இருந்த போலீஸ்காரரும் மாட்டி. எவ்வளவு பெரிய கெத்தா ஜபர்தஸ்தா நான் வந்து மேடையில முழங்கி என்னுடைய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கேன். ஒரு அறிக்கையில மொத்தத்தையும் ஒரே நாளையில சோழிய முடிச்சிட்டாங்களே. கத்தி கத்தி உருவாக்கிய பிம்பத்தை ஒரே ஒரு ஊசியை வச்சு குத்துன மாதிரி உடைச்சு விட்டுட்டாங்களேங்கிற அந்த வேகத்தில் இவர் இன்னொரு ஜகாவும் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, எந்த பாவத்தை எல்லாம் அவர் செய்யறாரு பாருங்க. அவர் அதிர்ந்து பேச மாட்டார், அவருடைய மனம் கோணுகிற அளவிற்கு நடந்து கொள்ள மாட்டார். ஆனா விஜயலட்சுமி பாவத்துல மட்டும் வந்து விழுந்துருவாரு. ஏன்னா சீமானுடைய அந்த இமேஜை காப்பாற்றுவதற்கு ஸ்டெர்லைட் போராட்டம் மிக பெருசா நடந்துச்சு. கட்சிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்திருக்காங்க. ரிட்டன்ல கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து வந்திருக்காரு. அவங்க எங்க கட்சியில இருந்தாங்கிறது எங்களுடைய பொருட்டல்ல அப்படின்னு பிரிஞ்சு ஓடி வர்றீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்கள் தொடைநடுங்கியாக இருக்கிறீங்க. இவர்கள் சொல்லுகிற தமிழ் கொடியை சேர்ந்தவர், இவர்களை தெலுங்கர் அல்லது கன்னடர் வேற எதையாவது சொல்லி வேற ஒரு மடை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதை பயன்படுத்தி இருப்பானுங்க. இவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு, திருட்டுத்தனத்துக்கு அப்படி முத்தரை குத்திடுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு வரும் விவகாரத்தில் இல்லை. சாட்டை துரைமுருகன் என்ன பண்றாப்புல, நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப் குழுக்கள்ல அவருடைய ஐடி எல்லாத்தையும் போட்டு பதில் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தம்பிகள் என்ன பண்றாங்க, முகம் தெரியாத ஐடிகளில் இருந்து கரித்து கொட்டுகிறார்கள். எங்க கண்ணுலே நீங்க இருந்துடாதீங்க, உயிரோட இருந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற. இது யார் இந்த டயலாக் எல்லாம் யார் சொல்ற? தயவு செஞ்சு நான் ஆட்சிக்கு வரும்போது நீ செத்து விடு அப்படின்லாம் யாரு சொன்னா? ஏற்கனவே சீமான் சொன்னது. சீமானே என்ன சொல்றாப்புல, ஃபேக் ஐடியில வந்து போட்டாங்க. ஃபேக் ஐடியில இருந்து உனக்கு போல ராஜா, உன் கம்பெனிக்காரனா அடுத்தவனுக்கு போடுறான். அந்த ஃபேக் ஐடியும் வலை வீசி எல்லாரையும் கண்டுபிடிச்சு தேடி துரத்தி எல்லாரையும் டீட்டெயிலே எழுதிதான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கிறார். உன் தம்பிகள் ஃபேக் ஐடி வச்சு ஃபாரின்ல இருந்து வருண்குமாரோட அப்பா அம்மாவை திட்டிருக்கிறான். அந்த நபர் அங்கேயே வந்து பாஸ்போர்ட் இல்லாமலே போயிருக்கான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எஸ்பி வருண்குமார் அவர் வந்து ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கிறார், வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் சீமான் மீது. இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இவர்கள் தான் அவருடைய தம்பிகளை வந்து தூண்டி விட்டாங்க. இந்த அவதூறுகள் நிறைய குடும்பம், மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்து வச்சு கேவலமா பேசியிருக்கிறாங்க. அது இவரையும் சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிரு, இல்லைன்னா எங்ககிட்ட சிக்கனா முடிஞ்ச அப்படிலாம் வந்து மிரட்டியிருக்கிறாங்க. ஒரு எஸ்பியையே வந்து இந்த அளவுக்கு வந்து மிரட்டியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கே வந்து ஒரு அச்சுறுத்தல். அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அண்ணன் இருக்க, நீ நான் என் மேல கேஸ் போடு, நான் பாத்துக்கிறேன்னு தம்பிகள்கிட்டலாம் வந்து அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாரு. என் மேல போடு, நான் பேசுறேன் அப்படிலாம் வந்து பேசினாரு. இப்போ திடீர்னு பார்த்தா வக்கீல் பதில் சொல்லும்போது 7 பக்கத்துல சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சாட்டை துரைமுருகன் சொன்னதை நான் திருப்பி சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, எஸ்பியோட ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்லாம் வந்து ஜகா வாங்கி இருக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. காவல்துறை என்பது எவ்வளவு நல்ல துறை தெரியுமா, அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த வேலைகளை செய்கிறார்கள் தெரியுமான்னு 7 பக்கத்துக்கு எழுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன்னிப்பு கடிதம், அதுல வந்து அவ்வளவு விளக்கங்கள். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, இதை நம்ம நேரத்தே ஏற்கனவே பேசியாச்சு. இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை கேட்டிருக்கிறார். அதுல 4 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு இதர விஷயங்கள், 4 பக்கத்துக்கு இந்த காவல்துறையினுடைய கடினமான வேலைப்பளு, அவர்கள் எப்படி இந்த வேலைகளை எல்லாம் வந்து செய்கிறார்கள், அருமை பெருமைகள், அருமை சிறப்புகள், இதையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். அதுலயும் குறிப்பா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கள் வந்து சிறுநீர் கழிப்பதற்கு கூட நேரமற்று பெரிய ஒரு கடினமான பணியை செய்கிறார்கள், ஒரு தியாகத்தை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விலாவரியா பேசுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் பேசினது, மேடையில பேசினது,
நான் எங்கெங்க ஒண்ணுக்கு போறேங்கிறதெல்லாம் வந்து இந்த வருண் தலைமையிலான காவல்துறை வந்து என்னைய கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக உங்களுக்கு ஐபிஎஸ்க்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெனாவட்டா பேசுற நபர் இப்படி பேசியிருந்தார். நான் காவல்துறையை பத்தி அப்படி இப்படி பேசியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, என்னுடைய செல்போனை செக் பண்ணி பாருங்க, உள்ளுக்குள்ள வந்து உங்களை பத்தி கெட்ட கெட்ட வார்த்தையில பேசினதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. இப்படி பேசினதுக்கெல்லாம் அப்பாலஜி தான் இந்த அறிக்கை. ஆனா இந்த இதுலயுமே கூட என்ன பிரச்சனைன்னு பாருங்க, அந்த அறிக்கையில உங்களுடைய ஜாதியை சொல்லியோ உங்களுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது, சாட்டை துரைமுருகன் சொன்னதுனாலதான் நான் அதை ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு தெரியாது, அவர் சொன்னதால்னு சொல்லி வா மகனேன்னு தம்பியை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாப்புல. தம்பியை காட்டி கொடுத்தாரு. அதுவுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு காவல் அதிகாரி அவருக்கு வந்து சொன்ன தகவல்னு சொன்னது. இப்போ எந்த காவலர் அந்த விஷயத்தை லீக் பண்ணாரோ அவரையும் பிடிச்சிட்டாங்க. சீமானால அவருடைய தம்பி சாட்டை துரைமுருகனும் கொக்கியில மாட்டிருக்காப்புல. சாட்டையால அந்த போலீஸ்கார், இவங்களுக்கு சோர்ஸா இருந்த போலீஸ்காரரும் மாட்டிருக்கு. இப்ப எல்லாத்தையும் இழுத்து போட்டது ஒரு அறிக்கை. இவ்வளவு டீட்டெயிலையும் சொல்ல ஒரு அறிக்கை இவர் சொல்லாம வெளியிட்டு இருக்க முடியுமா? அப்ப இவர் தான் சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அறிக்கையை வெளியிட்டார் இல்லையா, இந்த அறிக்கை என்ன ஆயிடுச்சு, தொடர்ந்து நம்மள மாதிரி இப்போ கரிகாலன் இவர்கள்லாம் வந்து யூடியூபர்கிட்ட எல்லாரும் பேசி சிரிச்ச உடனே நான் ஒரு எவ்வளவு பெரிய கெத்தா ஜபர்தஸ்தா நான் வந்து மேடையில முழங்கி என்னுடைய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கேன். ஒரு அறிக்கையில மொத்தத்தையும் ஒரே நாளையில சோழிய முடிச்சிட்டாங்களே. 10-15 வருஷமா மேடையில கத்தி கத்தி உருவாக்கிய பிம்பத்தை ஒரே ஒரு ஊசியை வச்சு குத்துன மாதிரி உடைச்சு விட்டுட்டாங்களேங்கிற அந்த வேகத்தில் இவர் இன்னொரு ஜகாவும் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த அறிக்கையை வெளியிட்ட அந்த வக்கீல் சேவியர் ஃபெலிக்ஸ் வந்து அவருடைய கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். இந்த சேவியர் ஃபெலிக்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்து 2009ற்கு முன்னாடி வரையிலும் அவர் திமுக ஆதரவு, ஈழ ஆதரவுன்னு இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த ஈழ பிரச்சனையோட நாம் தமிழர் பின்னாடி வர்றார். அந்த நேரம் பலருக்கும் ஒரு நெருக்கடி இருந்துச்சு, என்ன செய்வதுன்னு தெரியாம இருந்தவங்களை இந்த மாதிரி பாதை மாற்றி இழுத்து வந்ததுதான் சீமான் செய்த வேலை. 40 வருடங்களாக தொடர்ந்து இந்த வக்கீல் தொழில் செய்கிறவர் எந்த ஒரு விஷயத்திலையும் யார்கிட்டையும் கிளாரிபிகேஷன் வாங்காம, இப்ப உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாருன்னா உங்களுடைய ஒப்புதல் வாங்காமல் அதை வெளியிடக்கூடிய அளவிற்கு ஒரு அமைச்சர் கிடையாது. எந்த விஷயத்தையும் அதிர்ந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி சொந்த தம்பிகளே மெச்சக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகனுக்கு முதல்ல குண்டர் சட்டம் போடப்பட்ட போது அவர் தான் கேஸ் நடத்தினது. அதுபோக விஜயலட்சுமி விவகாரத்தில் விஜயலட்சுமிக்கு எதிராக கேஸ் கொடுத்தது இவர் தான். 2016 நாம் தமிழர் கட்சி சார்பாக கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போராடுறாரு. ஆமா, போட்டிடுறாரு. 2021 ஒரு பையன் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து போட்டிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் இந்த கட்சியோடு நீண்ட கால தொடர்பும் அதற்கு முன்பே ஈழ ஆதரவு இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் கொண்ட ஒரு நபர். கட்சிக்கு காசு வாங்காம வழக்கு நடத்துவார். ஒவ்வொரு வழக்கையும் காசு வாங்காம நடத்தக்கூடிய ஒரு நபர். அப்ப எந்த அளவிற்கு இந்த இயக்கத்தின் மேலையும் இந்த கொள்கைகள் மேலையும் இவருக்கு ஒரு பிடிப்புறுத்திருக்கு பாருங்க. அது சரியா தவறாங்கிறது ரெண்டாவது. ஆனால் சீமானுக்கு அவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறார். அந்த நபரை புடுங்கி தூர எறிஞ்சிருக்கிறார் சீமான். எதுக்கு? ஒரே ஒரு அறிக்கை விட்டுருக்கிறது. இப்போ இதை செய்வதன் மூலம் இந்த அறிக்கையை நான் விட சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தப்பிச்சுக்கிறாரு. ஆமா, அறிக்கையில ஒரு கதையை ஒண்ணு போட்டு நான் சொல்லல, அந்த தகவலே எனக்கு வந்து வேறொருத்தர் சொல்லி அனுப்பினார், அது ஒரு போலீஸ்காரர் சொன்னாருன்னு சொல்லி போலீஸ்காரர் மேல தலையில போட்டு, அப்புறம் தம்பி தலையில வந்து அந்த பாரத்தை தூக்கி போட்டுட்டு அறிக்கையையும் நான் விட சொல்லலன்னு சொல்லி மொத்தமா இவங்க தலையில போட்டு விட்டுருக்கார். மொத்தத்தில் நடப்பதெல்லாம் சீமானுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் நடக்கிறது. எதுவும் தெரியாமலாம் செய்யல. ஆனா இதுக்கு நான் பொறுப்பல்ல என்று கைகழுவுகிற வேலையை செய்கிறார். இப்ப இந்த இடத்துலதான் தம்பிகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இத்தனை ஆண்டு காலம் ஒரு கொள்கை பிடிப்போடு, அந்த கொள்கை சரியா தவறோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே கொள்கையோடு கோட்பாட்டோடு தான் சேவியர் ஃபெலிக்ஸ் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தோடு இந்த கட்சியில் ஐக்கியப்படுத்தி இருந்திருக்கிறாரு. ஒரு பைசா காசு வாங்காம உங்களுக்காக வாதாடி இருக்கிறாரு. கணக்குப்படி பாத்தீங்கன்னா அதுவே லட்சக்கணக்கான பணம் தேரும். ஒரு கேஸ் நடத்தினா எவ்வளவு பெரிய விஷயங்க. அது இழந்திருக்கிறாருல்ல. ஆமா, அந்த ஃபீஸ் அவர் இழந்துடுறாருல. அப்ப அந்த தைரியத்துல தான் நீங்க எல்லா குற்றங்களையும் செய்யறீங்க. விஜயலட்சுமிக்கு எதிராக உங்களுக்கு வந்து ஒருத்தர் வாதாடுவதற்கு வந்து நிக்கிறாருன்னா எந்த பாவத்தை எல்லாம் அவர் செய்யறாரு பாருங்க. அவர் அதிர்ந்து பேச மாட்டார், அவருடைய மனம் கோணுகிற அளவிற்கு நடந்து கொள்ள மாட்டார். ஆனா விஜயலட்சுமி பாவத்துல மட்டும் வந்து விழுந்துருவாரு. ஏன்னா சீமானுடைய
அந்த இமேஜை காப்பாற்றுவதற்கு. இவ்வளவு பாடுபட்ட ஒரு நபரையே அப்படி கிள்ளுக்கிறைய மாதிரி பிச்சு தூர வீசுறாருன்னா சீமான் எவ்வளவு கேவலமான சுயநலவாதி. தன்னுடைய சொந்த நலனுக்காக, தன்னுடைய இமேஜுக்காக யாரை வேண்டுமானாலும் 40 வருடம் அனுபவம் கொண்ட ஒரு வழக்கறிஞரை 2009 இன்று வரை 15 வருடங்கள் தன் கட்சியில் தன்னோடு இணைந்து வந்த ஒரு நபரை கிள்ளி எறிகிறார் என்றால் அவரை நம்பி கீழே கமாண்டு போட்டுக்கிட்டு இருந்த தம்பிகள் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள். இப்ப சாட்டையை காட்டி கொடுத்துட்டாரு, சாட்டைக்கு உதவி செய்த காவல்துறை அதிகாரியை காட்டி கொடுத்துட்டாரு, பெலிக்ஸை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. சோ இதை வச்சுக்கிட்டு மொத்தமா அவர் வந்து தம்பிகளை காட்டி கொடுப்பார், அப்படி ஒரு துரோகி என்பது போல முத்திர குத்த முடியுமா? தம்பிகளை காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சீமானுடைய பொது குணம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்ப நடக்கிற நிகழ்வுகளை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க வந்து இப்போ தான் அதான் நரேட் பண்ணிருக்கிறோம். ஆனா சீமானுடைய பொது ரெக்கார்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மலையாள நடிகர் ஜெயராம் வந்து தமிழர்களை பற்றி தன் வீட்டுல வேலை செய்கிற பெண்ணை குறித்து ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல கொண்டு போய் நாட்டு வெடிகுண்டை போட்டிருக்காங்க நாம் தமிழர் தம்பிகள். இந்த கேஸ்ல கட்சி ரீதியா எவனும் உள்ள கலந்துக்கிடவே இல்லை. இந்த நபர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஜகா வாங்கிட்டு ஓடி வந்துட்டாரு. வெளியெடுக்கலையா? வெளியில எடுக்கல. இதுல இன்னும் உங்களுடைய பேட்டியில் வந்து பேசிய நபர் தான் தமிழர் பெரியார் அன்பன் இருந்தவர். சீமான் சொல்ல கேட்டு தமிழன்பன் பெயர் மாற்றி கொண்டவர். அவர் சொல்றாரு, கடைசியில என் கை காசை போட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இதுக்கு அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்ட நபர்களை எல்லாம் நான் வெளியில எடுத்தேன். ஆனா அவர்கிட்ட தான் சொன்னதாகவும் அவர் மறுத்துட்டதுனால இவருக்கு தெரியாமலே கீழே உள்ள அணிகளை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அப்போ இப்படியெல்லாம் பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு அதுல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை கை விட்டுட்டு அப்படியே ஓடி வருகிற ஒரு தன்மை இவர்கிட்ட ஆரம்பத்துல இருந்து. இன்னொரு விஷயத்த பாருங்க, ஸ்டெர்லைட் போராட்டம் மிக பெருசா நடந்துச்சு. அதுல இந்த தம்பிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடையில முணங்குறாரு அப்படியே நரம்பு புடைக்க இதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்பி இறங்கிடுறாங்க. இறங்கிட்டா கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்திருக்காங்க. ரிட்டன்ல கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து வந்திருக்கிறார். எங்களுடைய கட்சி இந்த ஆலைக்கு எதிராக போராடவே இல்லை. அறிக்கையில அது வருது. அதுல அவர் வந்து எழுதி கொடுத்ததா இல்ல, ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு, நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்கோம். வாக்குமூலம்னு எல்லாம் ஒண்ணுதானேங்க. அதாவது கட்சிக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கறதான் அவர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் அருணாச்சல ஜெகதீசன் ரிட்டனா எழுதி கொடுத்திருக்கிறாரு. அறிக்கைங்கிறது என்ன? அறிக்கைங்கிறது நீங்க சொன்னதையும் சேர்த்து சொன்னதுதான். முக்கியமானது என்ன, அதுல இருக்கக்கூடிய சரத்து என்னன்னா, அவ்வளவு பெரிய போராட்டம், நீ என்ன செய்யணும், மக்கள் அத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, இந்த போராட்டத்துக்கு எங்க ஆட்கள் போனாங்க, நாங்கள் தலைமையே இருக்கல, பட் எங்க ஆட்கள் இருந்தாங்க, ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப கட்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தனிநபர்கள் அவர்கள், அவங்க எங்க கட்சியில இருந்தாங்கிறது எங்களுடைய பொருட்டல்ல அப்படின்னு பிரிஞ்சு ஓடி வர்றீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்கள் தொடைநடுங்கியாக இருக்கிறீங்க. மேடையில பேசும்போது எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. அப்போ தம்பிகள் இதையெல்லாம் கோர்த்து பார்க்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளா இப்ப கடைசி வரல என்ன நடந்திருக்கு, மேடையில அவ்வளவு மோசமா வந்து நீங்க பேசுறீங்க. வருண்குமாரை பத்தியும் அவர் வந்து ஜாதி பார்த்து தான் நடந்து கொள்வார். இல்ல ஜாதின்னு சொல்லல, அவர் பிறப்பு விருப்புன்னு சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுதானேங்க. அந்த மூத்திர டெஸ்ட்பாங்கல்ல, இவன் என்ன ஜாதி, இவன் என்ன குடி அப்படின்னு குடித்து பார்த்து டெஸ்ட் குடியா இல்ல குடியா, இவர்களுக்கு எந்த குடின்னா ஜாதியை தான் அவங்க தமிழ்ல சொல்றாங்க. எந்த குடின்னு வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த வருண்குமார் விவகாரத்துல ரொம்ப பெருசா மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டெஸ்ட் எடுக்காமலாம் இல்ல, ராங் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இவர்கள் சொல்லுகிற தமிழ் குடியை சேர்ந்தவர். அதனால என்ன இவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இவர்களை தெலுங்கர் அல்லது கன்னடர் வேற எதையாவது சொல்லி இவரை ஒரு மடை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதை பயன்படுத்தி இருப்பானுங்க. இவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு, திருட்டுத்தனத்துக்கு, மொள்ளமாரித்தனத்துக்கு, பொம்பளை பொறுக்கித்தனத்துக்கு, தன்னோட தம்பி இடும்பவன கார்த்தி வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சான்னு சொன்னா, கவலைப்படாதடா, இதுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதிகம்னு வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுவான். இதுக்கப்புறம் தான் எனக்கு பெண்கள் ரொமான்ஸ் அதிகமாயிடுச்சு, ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மேடையிலேயே ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு டிசைன் எதுன்னா அது இதுதான். இந்த டிசைனை எப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தெலுங்குன்னு கூட, அதாவது அப்படி முத்திரை குத்திடுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு வருண் விவகாரத்தில் இல்லை. இப்ப தர்மபுரியில சிவகுமார்னு ஒரு பையன் தப்பா நடந்த என்சிசிக்கு கூட்டு போறேன்னு சொல்லி அவன் நடந்தா, அவனை மாவட்ட செயலாளர் போல இருக்குது, நடவடிக்கை எடுத்து நீக்க தானே செஞ்சிருக்காங்க. கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்து நீக்க செஞ்சிருக்காங்க. எது வரலாம்,
கடைசி நிமிஷம் அவர்கள் அந்த விவகாரம் குறித்து எதுவுமே உடனே அவர் நீக்க செய்யறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நபர் இவர்களுடைய கூட்டத்திலே கலந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? எங்கள் அப்பன் எங்க அண்ணன் வீரப்பன் வந்து பெண்கள் மேல் கை வச்சா வந்து பாகுபலியில வெட்டுற மாதிரி வெட்டி வீழ்த்துவார் அப்படின்னு பேசுறாரு. அந்த நபர் பெண்கள் மேல அண்ணனுடைய அனுபவத்தில் அது கரெக்டா பாருங்க, அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதை வந்து இடும்பவனம் கார்த்திகிட்ட சொல்றாரு, ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் காய், என்ன நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாப்புல. சரிங்கண்ணே நீங்க சொல்றது சரிதான்ட்டு. சரிங்களா? இதை கீழே இருந்து ஃபாலோ பண்ணவன் வயது வரம்பு தெரியாமல் சின்ன குழந்தைங்க 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 12-13 வயசு பிள்ளைகளை கூட்டு போய், அதுவும் 13 குழந்தைகளை துன்புறுத்தி இருக்கிற ஒரு குழந்தைய நீ வந்து அத்துமீறி நடக்கவே செஞ்சிருக்கிற. இவ்வளவு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவசரமா போய் நீ இது பண்ற. நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிங்கிறது பிரம்மாண்டமானது, அதுல லட்சக்கணக்கான நபர்கள் இருக்காங்க, எல்லோரும் நல்ல மனநிலையில் இருப்பார்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த கட்சி என்னத்தை சொல்லி கொடுக்குது? அதாவது முன்னோடிகளாக இருப்பவர்களே, தலைமையா இருக்கிறவரே டேக் இட் ஈஸி, நான் இருக்கிறேன் பாருங்கிற. சரிங்களா? இப்ப இவங்க எப்படின்னா ஒழுக்கம் பற்றி இவர்கள் நமக்கு பாடம் எடுப்பாங்க, சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிம்பாங்க. ஆனா அடிப்படையில் சத்தியமோ அறமோ இல்லாத சாத்தானின் பிள்ளைகள் இவர்கள் தான். சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சி அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்னை எவ்வளியோ அவ்வளிதான் இடும்பவனம் கார்த்தி, இடும்பவனம் எவ்வளியோ அவ்வளியில் தான் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம். அந்த அடிப்படையில் தான் இந்த நபர் இவ்வளவு அத்துமீறல் செஞ்சிருக்காங்க. இன்னும் கூடுதலா அந்த நபர் திருமணமாகி அவனுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. சாட்டை திரும்புறதுன்னு அவன் ஒரு சைக்கோ, யாருமே கல்யாணமாகி காதல் மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது இப்படி பண்றான்னா ஒரு சைக்கோ தான் சொல்ற. அப்படி அதான் என்ன சொல்றேன்னா, நீங்க வழி நடத்திட்டு போறது எல்லாமே தவறான வழியில். அப்போ அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் உங்க கட்சியில கிடைக்குது. வேற எந்த கட்சிக்குள்ளேயும் வந்து டேக் இட் ஈஸி, நான் இருக்கிறேன், உனக்கு இனிமேல் பெண் ஃபாலோயர் அதிகாரம், இப்படி ஒரு ரெகக்னேஷன் எந்த கட்சியுமே கொடுக்காதுங்க. நீங்க முத்துன கேஸுக்கு கழட்டி விடுறீங்க, இடும்பவனத்தை என்ன பண்ணீங்க? அப்படி கழட்டி விடுவதாக இருந்தால் முதல்ல நீங்க மனசாட்சிக்கு உட்பட்டு விஜயலட்சுமிக்கு என்ன பண்ணீங்க? 2 கேள்வி இருக்குல்ல. முதல்ல நீங்க ஒழுக்கமா, நான் என்ன சொல்றேன், நீங்க மனைவியோ துணைவியோ அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையில தூக்கி கூப்பிட்டு கொண்டாந்து வச்சுக்கங்களா அவங்கள. என்னுடைய சஜஷன் அதுதான். அந்த ஒழுக்கம் கூட உங்களுக்கு கிடையாதுங்கிற நான். அந்த பெண்ணுக்கு என்னவோ அவர் என்ன கேட்கிறாரோ அதை செஞ்சு செட்டில் பண்ணி விட வேண்டியதுதானே உங்களுடைய வேலை. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் கூடுதலா என்ன சொல்றாப்புல, யாரோ கூட்டிட்டு வந்து என்னைய வந்து தாக்குகிறார்கள், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்ப 2009 நீங்க மதுரை ஹோட்டல்ல லாட்ஜில் ரூம் போட்டதெல்லாம் வந்து பொய் சொல்றாங்கன்னு சீமான் சொல்லல. அது சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல, இது மதுரை செல்வம் மூலமா நீங்க அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அப்போ தலைவன் தவறாக இருக்கிறார், தலைவனை தொடர்ந்து தொண்டனும் தவறாக இருக்கிறார், கீழ்மட்டத்தவர்களும் தவறா இருக்கிறாங்க. இது ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த நபர் செய்த குற்றம் அப்படின்னு சொல்லி அவர் மேல சுமத்துவது என்பது தவறு. ஆபாசமாக பேசுவது சீமான்றம் தான் வருது. நான் என்ன சொல்றேன், கீழே ஒரு நபர் கேவலமா நடந்துகிட்டாரு, அவன் ஒரு சைக்கோன்னு இன்னைக்கு வந்து இந்த நபர் பேசியிருக்கிறானே, மேடையில் அநாகரிகமாக பேசுவதை தொடங்குனது யாரு? நீங்க எஸ்பி வருண்குமார் மேல கேவலமான வார்த்தைகளை சொல்லி பேசுறீங்க, கீழே வந்து தம்பிகள் குறைச்சி வைக்கிறாங்க. அதுலயும் கூடுதலா ஒரு நபர் கண்ணன்கிற நபர் என்ன பண்றான், உங்களுடைய குழந்தைகள் எந்த திசையில் இருந்தாலும் நாங்கள் தேடி வந்து அவர்களை பழி தீர்ப்போம்னு வந்து கமெண்ட் போடுறான். எஸ்பி வருண்குமார் அவருடைய பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கிறாங்க. அவர் வந்து தொடர்ந்து நாம் தமிழருக்கு எதிராக வந்து ஒரு நடந்துக்கிறாரு, பேசுறாரு. சாட்டை துரைமுருகனை அவர் திருச்சியில தான் இருக்கிறாரு, திட்டமிட்டு அவர் தூக்கிட்டாரு திருச்சி எஸ்பி அப்படிங்கிற ஒரு கோபத்துல அவங்க நடந்துகிட்டதை வந்து இவர் திட்டமிட்டு அவங்கள வந்து வலையில சிக்க வச்சுட்டாருன்னா விமர்சனங்கள் வருது இல்ல. சாட்டை துரைமுருகனுக்கு அவர் மேல ஒரு கேஸ் வருது. அவர் மேல ஏற்கனவே வந்து குண்டர் சட்டம் போடப்படுகிறது, அதுவும் திருச்சியில தான் போடப்படுகிறது. அதுக்கப்புறம் நடந்த 2வது கேஸும் திருச்சி அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வன்கொடுமை சட்டம் வந்து அது வருண்குமார் போட்டது இல்லை, முதல் கேஸ் மட்டும்தான் வருண்குமார் போட்டது. இப்ப இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது வருண்குமார்கிட்ட வந்தது, இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, வருண்குமார் வந்து இவர்களை கார்னர் பண்றாரு, இவங்களை வந்து சிறப்பு கவனம் எடுத்து செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை இவர்கள் வச்சுட்டாங்க. உடனே இவங்க என்ன பிளான் போடுறாங்க, என்ன நீங்க வந்து ஸ்கெட்ச் போடுறீங்களா, உங்களை கட்டம் கட்டி தூக்குறோம் பாருங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் என்ன பண்றாப்புல முன்னெடுத்து தங்களுடைய நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப் குழுக்கள்ல அவருடைய ஐடி எல்லாத்தையும் போட்டு பதில் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே
தம்பிகள் என்ன பண்றாங்க, முகம் தெரியாத ஐடிகளில் இருந்து கரித்து கொட்டுகிறார்கள். அவங்க கொடுத்துற வாக்குமூலத்திலையும் சாட்டை சொன்னதா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஒரு கட்டத்தில், அதாவது ஆரம்பத்துல இவர் அந்த இதெல்லாம் பிளாக் பண்றாரு. ஆனா ஒவ்வொரு விதத்திலையும் இவர் பதில் சொல்லவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாரு, சாதி குறித்து சீமான் பேசின அன்னைக்கே சொல்றாரு, சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுலயும் போய் அதுலதான் கண்ணன் போய் சிக்கினது. கண்ணன் சாரே, எங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் தயவு செய்து இறந்து விடுங்கள், எங்க கண்ணுலே நீங்க இருந்துடாதீங்க, உயிரோட இருந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற. இது யார், இந்த டயலாக் எல்லாம் யார் சொல்ற? தயவு செஞ்சு நான் ஆட்சிக்கு வரும்போது நீ செத்து விடு அப்படின்லாம் யாரு சொன்னா? ஏற்கனவே சீமான் சொன்னது. அவர் பொத்தாம் பொதுவா எல்லா அதிகாரிகளையும் சொன்னது, இதர ஆட்சியாளர்களை சொன்னது, நான் வரும்போது எல்லாரும் செத்து போயிருங்க, இல்லைன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டியதை அப்படியே எக்ஸாக்டா வருண்குமாருக்கு சொல்லிட்டாப்ல. அவர் அதுக்கு சரியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னொன்னு, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவிடுகிறார். என்ன அப்படின்னா, பீப்புள் டோன்ட் லீவ் பேட் ஜாப், தே லீவ் பேட் லீடர்ஸ். அவர்கள், அதாவது மக்கள் கெட்ட வேலைகளை நிறுத்தணும்னு நான் சொல்லல, கெட்ட தலைவர்களை பின்தொடர்வதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்றாரு. மோசமான தலைமையை பின்தொடரக்கூடாது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய கெட்ட செயல்கள் சரியாயிடும் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. புவர் லீடர்ஸ் வில் ரேர்லி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆஃபன் பிளேம்ஸ் அதர்ஸ். மோசமான தலைவர்கள் எப்போதும் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம், ஐ cannot trust a man to control others who cannot control himself. தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள, தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள தெரியாத ஒரு நபரை நான் பிறரை வழி நடத்துவார் என்று நான் நம்ப மாட்டேன், அப்படிப்பட்ட நபர் அப்படின்னு எல்லாமே சீமான குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தான் இருக்குது. அதாவது இவர்கள் அவரை கட்டம் கட்டுவதற்கு முடிவு எடுக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பின்னாடி போடுறாரு. அது முதல்ல அந்த நடவடிக்கைகள், அதாவது 2 நடவடிக்கைகள் தொடர்ந்து இவர்கள் அவர் மேல கட்டம் கட்டி அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர விடக்கூடாது, அவரை செயலற்று ஆக்கணுங்கிறதுக்காக இவருடைய தளம் எது, இவர்களுடைய களம் எது அப்படின்னா, இப்ப பிரிட்டனுக்கு கப்பல் படை தான் வலுவானதுங்கிறது மாதிரி சீமானுக்கு யூடியூப் வாட்ஸ்அப் தான் வலுவான களம். அங்க படைகளை அவிழ்த்து விட்டோம் என்றால் அது போய் கடிச்சு வைக்கும். இப்ப இதை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, முதல்ல இவர்களுடைய கடி அதிகமான உடனே கமெண்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. இன்று நாய்கள் தினம், நாய்களினுடைய குணம் எது, அது எப்படி எல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதிட்டு கீழே கமாண்ட் பாக்ஸ் இஸ் ஓப்பன் அப்படின்னு போட்டு வைக்கிறார். இதுவும் எதற்காக அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனேயே சாதாரணப்பட்டவர்கள்லாம் போய் அதுல இந்த வடிவேலு அப்படி மாதிரி அந்த வீடியோவெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு மூளை இருக்குது, மூளை சிந்திக்குது, சாதாரண மனுஷனுக்கு புரியுது. ஏதோ ஒண்ணு இது இது கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லாப்புல, அண்ணே கொசுவுக்கு வளவட்டா வலைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு சொல்லுவாப்புல, பன்னிக்கு வளவட்டா வலைக்குள்ள யாரு இருப்பா தெரியுமா அப்படிங்கும்போது, நாய்க்கு வளவோட்டா அதுக்குள்ள யாரு இருப்பா தெரியுமா அப்படின்ன உடனே நாம் தமிழர் தம்பிகள்லாம் நாயின்னு சொன்ன உடனே அவசரமா வலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஆள் காட்டி வரல தொட்டிட்டீங்க, ஆளை காட்டுது பத்திலா அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தொடர்ந்து கெட்ட வார்த்தைகளில் அவருடைய குடும்பத்தை குறித்தும், கூடுதலாக ஆள்பவர்களினுடைய உறுப்புகளை பிடித்து ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எழுதியிருக்காங்க. அவ்வளவு கேவலமாக ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியா இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் சாதாரண மக்கள் ஏமாத்திரம். இப்ப சீமானே என்ன சொல்றாப்புல, ஃபேக் ஐடியில போட்டாங்க, ஃபேக் ஐடியில இருந்து உனக்கு போல ராஜா, உன் கம்பெனிக்காரனா அடுத்தவனுக்கு போடுறான். அந்த ஃபேக் ஐடியும் வலை வீசி எல்லாரையும் கண்டுபிடிச்சு தேடி துரத்தி எல்லாரையும் டீட்டெயிலே எழுதிதான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கிறார். ஒரு எஸ்பி இவ்வளவு தூரம் போய் அதுல ஒருத்தன் போலி பாஸ்போர்ட்ல லண்டனுக்கு போயிருக்கிறான், அவனை அங்க விசாரிக்கிறது ஏற்பாடு பண்றாங்க, அங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
இவ்வளவு நெருக்கடியா ஒரு ஒரு பீதியை உருவாக்குறது ஒரு நல்லா இருக்குதான்னு எனக்கு தோணுது. இப்பதான் புதுசா வாரம் உள்ள வந்த உடனே எல்லாரும் இப்படிதான் பேசிக் கொள்வார்கள்ங்கிற மாதிரி இவர்கள் ஒரு ட்ரெண்டை செட் பண்றாங்க. இல்ல ராஜா, நீங்கள் பேசுவது தவறு, இப்போ இந்த பூனைக்கு மணி கட்ட வேண்டும், இப்படி கட்டுவதன் மூலமாக மற்ற பூனைகள் ஒழுங்காக இருக்கும், இது ஹீரோயிசம் அல்ல, இங்க ஹீரோயிசத்துக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிறத இங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அதிகாரம் தனது, இன்னும் சொல்ல போனா மக்களுக்கான அதிகாரிகள் தங்களது கடமையை எடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் வருண்குமார் செயல்பட்டு இருக்காரு. இது வெறுமனே வருண்குமாருடைய பிரச்சனை மட்டும் இல்ல, சீமான் தம்பிகள் இதே மாதிரி எளிய சாதாரண மக்களை எப்படியெல்லாம் பிராண்டி வைத்தார்கள், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சிப்பார்கள், இதற்கெல்லாம் ஒரு பதில், ஒரு எதிர்விளைவு. இந்த வழக்குல பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது, அது போட்டோம். அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், சரி. ஆனா இதுல எல்லாத்துக்குள்ளேயும் சீமான உள்ள கொண்டு வந்து இடும்பாவனம் கார்த்தி, அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து இப்ப சீமானே அரெஸ்ட் பண்ண போற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம். யாரையும் விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றாரு அவரு. இது சரிதானா? இது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், இது அவனுடைய தனிப்பட்ட தப்பு இல்லை, இது ஒட்டு மொத்தமா அந்த பாடியினுடைய தப்பு, அந்த கட்சியினுடைய. ஏன் அப்படின்னா இந்த கட்சி அப்படிப்பட்டதா இருக்குது, அது ஒழுங்கு நடவடிக்கைகளை எப்போது எடுக்கிறதுல. அப்படி எடுத்திருந்தா சீமானே அந்த கட்சிக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒழுக்கமான நபரா சீமான் இல்லையே, அதானே கேள்வி. அப்போ குற்றங்களுக்கு அங்கீகாரத்தை தேடுகிறவர்கள் பேச்சிலும் ஒழுக்கம் கிடையாது, செயல்பாட்டிலும் ஒழுக்கம் கிடையாது, பெண்கள் விஷயத்திலும் ஒழுக்கம் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமா நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர தனிப்பட்ட சாட்டை. இப்போ இவர்கள் வருண்குமாரை கட்டம் கட்டி இவர்கள் தங்கள் வளையத்துக்குள் வருண்குமார் சிக்கிவிட்டார் நினைச்சாங்க, வருண்குமாரின் வளையத்துக்குள் நீங்கள் மாட்டியிருக்கிறீர்கள். சீமான் ஒரு துணிச்சலான ஆளு, அவர் மன்னிப்பு கடிதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, வக்கீல் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு எழுதி மன்னிப்பு மாதிரி கொடுத்துட்டாரு, சீமானுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிருச்சு, அதனால ஒரு சேவியர் பிளெக்ஸை நீக்கிட்டாங்க, இப்படி ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு, இப்ப நீங்களே முதல்ல சொன்ன மாதிரி சீமான் தன்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்வதற்காக பெலிக்ஸை கழட்டி விட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வருண்குமார் சீமானை குறி வைத்திருக்கிறார் அப்படின்ற இடத்துல இப்ப அடுத்தது சீமானுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? சீமானுடைய நடவடிக்கைகளையும் மீறி பெலிக்ஸை நீக்கியாச்சு. இப்ப அந்த கடிதமும் செல்லாது. சீமான் கடிதம் செல்லாது, ரைட்டு. ஆனா கேட்கப்பட்ட வார்த்தைகள் அதுதான். அவர் இதே வார்த்தைகளையோ அல்லது இதைவிட தாழ்வாகவோ அடிபணிந்தோ போகிற நிலைமையில் தான் அங்கே சூழ்நிலை இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், சீமான் எவ்வளவு பெரிய தரந்தாழ்ந்த செயலுக்கும் தன்னுடைய இமேஜை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு மறைமுகமாக கேட்டுக்கொள்வதற்கு தயார். பொது வெளியில் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற அளவுல தான் அவருடைய இது. நான் உங்க காலில் தனியா விழுறேன் தெய்வமே, ஆனா பப்ளிக்ல அசிங்கப்படுத்தாதீங்கிற அளவுல தான் அவருடைய டீலிங்கே இருக்க போகுது. சரண்டர் தான். வெளிநாட்டுல ஒரு நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவருடைய இந்த லிஸ்ட்லயே மறைமுக ஃபேக் ஐடின்னு இவர் சொல்றாரு. அடுத்தவன் ஃபேக் ஐடி வச்சு என் அப்பா அம்மாவை திட்டுகிறான். இல்ல ராஜா, உன் தம்பிகள் ஃபேக் ஐடி வச்சு ஃபாரின்ல இருந்து வருண்குமாரோட அப்பா அம்மாவை திட்டிருக்கிறான், பொண்டாட்டி பிள்ளை திட்டிருக்கிறான். அதை அப்படியே பிடிச்சாச்சு. அந்த நபர் அங்கேயே பாஸ்போர்ட் இல்லாமலே போயிருக்கிறான், போலி பாஸ்போர்ட். ஆமா, இந்த நபர் இன்னொன்னு இதையும் சேர்த்து நீங்க கோர்த்து பார்க்கணும். நான் சொன்னோம்னா லண்டன்ல பாஸ்போர்ட்லாம் வெளிநாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாப்புல, அப்ப இது இந்த பாஸ்போர்ட் தான். நான் என்ன கோர்ட்டா வைக்கலா, பாஸ்போர்ட்லாம் ஏன்ட்ட வருதுங்க அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் பண்ணி பேசின அதே மாதிரிதான் பேசுறாப்புல. போலி பாஸ்போர்ட்ல போன நபர் அங்க இருந்துகிட்டு ஏற்கனவே இந்த கேஸ் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் இவர்களும் அந்த இதை மூவ் பண்ணிருக்கிறதுனால அந்த நபர் அங்க கூட்டு வர்றாங்க. இன்னும் கூடுதலான நடவடிக்கை இருக்க போது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் பணத்தை இவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்ப இது கிட்டத்தட்ட இவர்கள் நாம் தமிழர்களின் பிரதிநிதின்னு வேற அங்க சொல்லிடுறாங்க. ஒரு கட்சி பிரதிநிதி அங்கிருந்து பணத்தை இங்க அனுப்புவதும் இங்க உள்ள அரசியலை மேனிபுலேட் பண்றதும் எந்த அளவிற்கு சரியானது? அது வெறுமனே பணம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது ஒரு அயல்நாட்டு உறவு சம்பந்தப்பட்டது. இது சார்பாகவும் கூடுதலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஈழத்தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல, அவங்க கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்க, கட்சியில ஒரு அங்கமாக வேலை செய்யறாங்க அப்படின்றது அவர் தமிழர் தொப்புள்கூடிய உறவு அப்படிங்கிற அடிப்படையில தானே. அதை வச்சுக்கிட்டு ஒரு அந்நிய நாட்டுல துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அப்படி சொல்லலாம். அதுதான் சொல்றேன், ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு இது எதிரானது இல்லையா? நான் என்ன சொல்றேன், இங்க ஒரு லா அண்ட் ஆர்டர், இங்க ஒரு சட்டம் ஒழுங்கு, இங்க ஒரு ஃபெடரல் செட்டப் இருக்குங்க. இங்க ஒருத்தங்க மேல இருந்து பணத்தை அனுப்பி, அல்லது இது நல்லா கவனிச்சுங்க,
இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி உறவுகள், ரைட்டு. இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வருது? நீங்க அங்க இருந்துகிட்டு மேல்முறையீடு பண்றீங்க. இன்னும் கூடுதலா என்ன நடக்குது, ஒருத்தர் மானாவாரியா இதே நபரை இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய ஆயுதங்கள் என்ன எடுக்கணும்ங்கிறத வந்து எதிராளிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு. ஆமா, வருண்குமாருக்கு சவால் விட்டுருக்காப்புல. பாரிசாலன்ட்ட போய் இதை வந்து சொல்லி வச்சிருக்காப்புல, பாரிசாலன்ட்ட ட்விட் பண்றாப்புல. இதுக்கு பாரிசாலன் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து சேஃபா வெளிநாட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா இங்க எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இங்க இருப்பவர்கள் தான் இதை இப்ப நாங்க இதையெல்லாம் ஆமோதிக்குங்கிற பேர்ல இதை நாங்க ரீட்வீட் பண்ணாலோ ஏதோ பண்ணாலோ நாங்க இதுல மாட்டிக்கிட வேண்டி இருக்குது. சோ இதனால் ஒரு பலனும் இல்லை. நம்மளுடைய பெரிய இலக்கான தனி தமிழ் தேசம், இந்த கற்பனைகளுக்கு இது பெரிய தடங்கலாக இருக்கும். நாளைக்கு வண்டியில பெட்ரோல் போட்டு ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி வருண்குமாரை பத்தி பேசாதீங்க, வருண்குமாரை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு ஒரு பதிலை பாரிசாலன் சொல்கிறார். அப்போதும் கூட அதற்கும் ஒரு பதிலை அந்த நபர் வந்து காட்டமாக பதிலளித்திருக்கிறார். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, மேல்மட்டத்தில் தெரிகிற மாதிரியான நபர்கள் எல்லோரும் இதை குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறார்கள். இந்த நாவடக்கம் இந்த சல்லிகளுக்கு வேண்டும், அதை பாடமாக கற்பித்திருக்கிறார் வருண்குமார். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.